டாக்டர் எனக்கு இந்த விஷயம் அடிக்கடி நடக்குது. அடுப்புல பால வச்சுர்றேன், மறந்து போயிடுறேன். அது பொங்கி கொட்டிடுது. அதே மாரி ஒரு ஃப்ரிட்ஜ தொறக்கிறேன், எதுக்கு தொறந்தேன்னே எனக்கு தெரியல. அதே மாரி ஒரு ரூமுக்குள்ள போம்போது, எதுக்காக இந்த ரூமுக்குள்ள வந்தோம்? என்ன எடுக்க வந்தோன்னே எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மறந்து போதா? என்னால ஒரு வேலையில 10 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. அதே மாரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்டின்னா, ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா, இதுக்கு தான் பிரெயின் ஃபாக் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே அதிகமா வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி பிரெயின் ஃபாக் வந்து இருக்கு அப்டின்னா, காலையில வெறும் வயித்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு செக்ல ஆட்டுன தேங்காய் எண்ணெய வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கீட்டோன்ஸ் வந்து உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள். அதன் மூலமாக உங்க பிரெயின் ஃபாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்கும். பட் அது மட்டும் இல்லாம, உங்க டேய பிளான் பண்றதுலருந்து இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த பிரெயின் ஃபாக வந்து சமாளிக்கிறதுக்கு தேவைப்படுது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்